உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு போராட்டமே இல்லை, நான் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவங்களாம் ஒரு அழிலியா சொல்லுங்கள். யாராலையும் சொல்ல முடியல. அம்பானியும் சொல்ல முடியாது, அவர் ஒரு விதமாக போராடிட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம பிரதம மந்திரி என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அவருக்கு இருக்கிற பிக்கல் பிடுங்கள் அவ்வளோ. முதலமைச்சர் பதவி அவ்வளோ ரொம்ப ஈஸியாக தெரியுது. அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு, உள்ளே அவ்வளோ வலி இருக்கும் இல்லை? ஒவ்வொரு பொறுப்புகளில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு குடும்பஸ்தர்களில் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அவங்க பார்த்திங்கன்னா 1008 டென்ஷன் இருக்கும். ஒவ்வொரு விதமான போராட்டங்களை போராடி கொண்டே இருப்பார்கள். ஆனால் போராடுறவங்க அந்த போராட்டத்தை, அங்கே வருகிற தீங்குகளை, உபத்திரவங்களை நாம் கஷ்டமாக எடுத்துக்கூடாது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம் தானே? போராட்டத்தை எப்படி எடுத்துக்கணுமா? சந்தோஷம். போராட்டம் நல்லது. சொல்லுங்கள். போராட்டம் நல்லது. நல்லா சிரிச்ச. போராட்டம் நல்லது. ஆமாம், போராட்டம் நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ போராட்டத்தில் கெட்ட போராட்டம் இருக்குது, நல்ல போராட்டம் இருக்குது. கெட்ட போராட்டங்கிறது உதவாங்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல போராட்டம் ஆசீர்வாதத்துக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், நாம் எப்படி எந்த விதமான போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம், எவ்விதமான போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான வேலை ஸ்தலத்தில் ஒரு போராட்டம், அதே போல் பிஸ்னஸ் பண்ணால் அதில் ஒரு போராட்டம், காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு போராட்டம், ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு போராட்டம், அப்படி தானே? எங்கே போனாலும் ஏதோ ஒரு வகையான போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. எதுவுமே இல்லைன்னா அமைதியாக உட்காந்தா பாவ போராட்டம், பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்குன்னா வருது ஒரு போராட்டம் வருகிறது. வாலிப போராட்டம், வயசாகிட்டா எல்லாமே சரியான, வயசானவுடனே நோயோடு போராட்டம், கல்யாணமானால் எல்லாம் சரியாடுனா கல்யாணமானால் தான் பெரிய போராட்டமே ஸ்டார்ட் ஆகுது இல்லை? நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போயிருக்காங்க இல்லை? அப்படி தானே? ஆமாவா? இல்லை, ஒரு பதிலே வர மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? கல்யாணமான எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னால், ஆனால் சரியான மாதிரி தெரில அப்படின்னா என்னென்னா, இருக்கிற போராட்டத்தில் போராடிக்கிட்டே உருண்டுக்கிட்டே காலம் ஓடி போயிடும். அல்லேலூயா. சண்டை போட்டுக்கிட்டே என்ன பண்ணிடும்? காலம் ஓடிடும். ஆனால் அந்த போராட்டத்தை சரியான விதத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த போராட்டம் நல்ல போராட்டமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சரியான விதத்தில் அந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ணலன்னா அந்த போராட்டம் ஆபத்தான போராட்டமாக மாறிடும். யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, எங்கே பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை. சில பேர் கவர்மெண்ட் வேலை கிடச்சிதுன்னா சூப்பராக கவர்மெண்ட் ஜாபில் போய் உக்காந்து பாரு, 1008 குடைச்சல். ஐயோ, இதுக்கு ப்ரைவேட் கம்பெனியே பரவாயில்ல, ப்ரைவேட் கம்பெனியில் போய் பாருங்கள், அங்கே ஒரு விதமான பிரச்சனை. அப்படி தானே? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் அதை சந்திக்கிற அந்த பிரச்சனைகளை, அந்த போராட்டங்களை எப்படி மேற்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. போராட்டம் நல்லது, அதை சரியாக நாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அல்லேலூயா.